தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்த முயன்ற டாஸ்மாக் பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு நிறுவனங்களில் பணியாற்றி வரும் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். டாஸ்மாக் நிறுவனத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதியமாக 10,000 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவித்தனர். அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற டாஸ்மாக் பணியாளர்களை காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே கைது செய்து அழைத்து சென்றனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சென்னை நோக்கி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பணியாளர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்த முயன்ற தங்களை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அனைத்து தொழிலாளர்களும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். நேற்று இரவு பணி முடித்து போராட்டத்திற்கு திரும்பிய போது அனைத்து விற்பனையாளர்களையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கு கைது செய்துள்ளனர். அது மட்டும் இங்கு சிறப்பு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தில் சிறப்பு தலைவர் பாரதி அவர்களை அதிகாலை 4 மணி அளவில் கைது செய்துள்ளனர்.